வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் சொல்லலாம். அவரை பற்றி பார்த்துட்ட பிறகு நீங்கள் அவங்கள பற்றி இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்ததாக செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆப்பிள் ஐஃபோன் ஓனரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ ஆப்பிள் ஐஃபோனில் இந்த என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆப்பிள் ஐஃபோன் லேப்டாப்பில் பார்க்குறீங்க, ஆப்பிள் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க, இதுமாரி எல்லா ஆப்பிள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வாழ்க்கையில் எப்படி முன்னேறி இவ்வளோ பெரிய ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி கிரியேட் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பையன்தான். சின்ன வயசில் பிறந்தவொடனே கொஞ்ச நாளே தத்து கொடுக்கப்பட்ட பையன்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் பார்த்திங்கன்னா தத்து கொடுத்த பையன்ல சொன்னல, அதனால் அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ யாருக்கு கூட பிறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் பிறந்தவொடனே அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த குழந்தைய கருவிலே கலைச்சிடலாம் அப்படின்றாங்க. அந்த கருவிலே கழிச்சிருந்தா நம்ம இந்நேரத்துக்கு நம்ம இந்த ஆப்பிள் ஃபோன், லேப்டாப் அதுமாரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஆப்பிள் கம்பெனின்றதே கிரியேட் ஆகிருக்காது. இப்போ நம்பர் 1 சேல் ஆகிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு கூட 2வது இடத்துல தான் இருக்குது. நம்பர் 1 சேல் ஆகிட்டுருக்க அப்படின்னு விலை தான் அதிகமாக இருந்தாலும், ஆனால் நம்பர் இடத்துல சேல் ஆகிட்டு இருக்கிறது ஆப்பிளும் நம்பர் 1 இடத்துல தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா கருவிலே அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நம்ம பண்ண தப்புக்கு அதாவது என் பையன் என்ன தப்பு செஞ்சான், அதாவது பிறக்க போகிற குழந்தை என்ன தப்பு செஞ்சது நம்ம பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய நம்ம பெற்றெடுத்துட்ட பிறகு வேறு யாருக்கா தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சரி ஒத்துக்கிறாரு. அதேமாரி குழந்தையும் பிறக்குது. குழந்தைய பிறந்தவொடனே தத்து கொடுத்துட்றாங்க. தத்து கொடுத்தவங்க இப்போ ஃபேமிலி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே சொல்லிடுறாங்க. அதாவது அவங்க கொஞ்சம் வளரும் போதே சொல்லிடுறாங்க, அதாவது நீ தத்து கொடுத்த பையன்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், பெருசாகிட்ட பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகி தேவையில்லாத பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் அவங்க சின்ன வயசுலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. அவருக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, நான் என்னோடய உண்மையான அப்பா அம்மாவை நான் பார்க்கவே முடியாதா, எப்போ நான் பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காரு. அதுதான் அவர் டெய்லி யோசிக்கிறது, இன்றைக்கி பார்ப்பேன் நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு. ஆனால் கடைசியாக அவர் 30 வயசுக்கு மேலே தான் பார்த்தாரு. அதை நம்ம கதையில் பார்ப்போம். இப்படி டெய்லியும் அவங்க அப்பா அம்மா எப்போ பார்ப்பேன்னு அவர் எப்போவுமே ஏங்கிட்டு தான் இருப்பாராம். எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இல்லையா அப்படின்னா, ஒரு உண்மையான அப்பா அம்மா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படி இருக்கிற அப்படின்னு அவர் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பாராம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிரச்சனை இருக்கவங்க ஏதாச்சும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாலே அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸு எல்லாருமே அதில் தான் போய் விழுவாங்க. இவரும் அதில் போய் விழுறாரு. கஞ்சா அப்படி சொல்கிறாங்களே, அதில் இவர் அந்த கஞ்சான்றது இவர் ரொம்ப பழக்கப்படுத்திக்கிட்டு அதில் அடிக்ட் ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் காலம் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய காலேஜில் சேர்க்குறாங்க. இவங்க மிடில் ஃபேமிலி தான் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா நம்ம நல்லா படிக்கிறோமா படிக்க மாட்டோமா அதை எதுவுமே தெரிஞ்சிக்காமல் எந்த அப்பா அம்மா ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மிகப்பெரிய காலேஜில் சேர்த்து விட்றாங்க. இவரும் அந்த காலேஜில் போய் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அங்கே போனோடனே அவங்க நடத்துறதும் புரிய மாட்டேது. எனக்கு படிக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஏன் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் ஏன் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், எனக்கு பிடிச்சது கம்ப்யூட்டர், அது சம்மந்தப்பட்டது ஏன் நான் படிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு தாட் அவர் கேட்டார். ஒரு கட்டத்தில் இவருக்கு ரொம்ப பிடிக்காமல் போய் கம்ப்யூட்டரில் சம்மந்தப்பட்டது தான் நான் படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் காலேஜ் ட்ராப் ஆகிறாரு. என்ன சொல்லிட்டு ட்ராப் ஆகிறாருன்னா, இந்த காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது, எங்கள் ஃபேமிலியாவது கட்ட முடியல, இதுக்கு மேலே எங்கள் அப்பா நான் கஷ்டப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராப் அவுட் ஆகிறாரு. அப்படி ட்ராப் அவுட் ஆனாலும் அந்த காலேஜில் தான் சுற்றி அவங்க ஃப்ரெண்டோட ரூமில் தங்குறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற பார்க்கில் படுக்கிறதா இருக்கட்டும், அதுமாரி அங்கெல்லாம் படுத்துட்ருக்காரு. இவர் கிட்ட இருக்கிற கோவில்லாம் போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது. என்னோட அங்கெல்லாம் கோயில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கோயில் இருக்கும், ஹரிகிருஷ்ணா கோயில் அது மாதிரிலாம் கோயிலெலாம் நிறைய இருக்கும். அதுமாதிரி கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது, சாப்பாடு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆன்மீகத்தை தேடி ஒரு ரொம்ப இந்தியாவுக்குலாம் வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு லவ் ஒரு கிரியேட் ஆகுது. ஒரு பொண்ணு மேலேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு மேலே கிடையாது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கம்ப்யூட்டர் மேலே ஒரு காதல் இருக்குது. அந்த காதலை அவர் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டீவ் ஓல்ஸ்டான் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் சும்மா ஹாபியாக சும்மா விளையாடுறது அதுமாதிரி எதாவது பண்ணுறதுக்கு வீட்டில் அவங்க வச்சுருக்காங்க. நீ இவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கீங்க, வெளியே போய் விற்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட. இது விற்க வேண்டியதான் அப்படின்னு கேட்கும்போது இதை போய் யாரா வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு தெரியாது இதில் ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இது விற்க முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கை சொல்கிறார். அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் விற்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கார். இவர் அந்த காலத்தில் அந்த அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பைக்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அப்பா அம்மா கெஞ்சி கூத்தாடி பைக்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய ஆளானோடனே அது மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கார் தான் ரொம்ப ஃபேமஸ்.
கெஞ்சி குத்தாடி ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த காரை விற்றுட்டு இதில் வந்து இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் வேணும் அப்படிலாம் யோசிப்போம் பார்த்தீங்களா. இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கிற கம்பெனி எங்கே ஆரம்பிச்சிது, ஆப்பிள் கம்பெனி எங்கே முதல்ல ஆரம்பிச்சுன்னா அவங்க அப்பா அம்மா வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கார் பார்க்கிங் மாதிரி ஒரு ஷெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷெட்டில் தான் முதல்ல ஆரம்பிச்சுன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் இதுதான் உண்மை. அங்கே தான் முதல்ல அவர் வந்து ஒரு அந்த ஷெட்டில் தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒருத்தரே பண்ண முடியாதுல்ல, இவங்க ஃப்ரெண்டையும் பார்ட்னராக சுற்றுறாங்க. இவங்க ஃப்ரெண்டும் அதில் இருக்காங்க. கம்ப்யூட்டர் செல்லிங் போட்டு ஆப்பிள்ன்ற ஒரு போர்டையும் மாட்டிட்டு அவங்க வந்து செல்லிங்ஸ்க்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் பேர் வச்சுருக்காங்க அந்த கம்பெனிக்கு. அவங்க கூட மிகப்பெரிய குடும்பம் இல்லைனாலும் ஒரு மிடில் ஃபேமிலியில் அவங்க அப்பா தான் கொடுக்க முடிச்சு, அதாவது அந்த ஷெட்டு தான் கொடுக்க முடிச்சு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மன தைரியம் இருக்குது. என்னைக்காச்சு நம்மளும் ஒரு மிகப்பெரிய பணக்காராகவும் இந்த விஷயத்தில் நம்ம மிகப்பெரிய சக்சீட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்டி அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு அது ஒண்டி ஓடிட்டுருக்கு அவர் மனசில். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆட்கள் சேர்க்குறாங்க. ஆப்பிள்ன்ற ஒரு கம்பெனி விட்டுறாங்க. அந்த ஆப்பிள்ன்ற கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக சேல் ஆகுது. அதுக்கப்புறம் ஆப்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வர்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ். அது எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுது. அது அப்போல்லாம் கணக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஓவர் சோல்டு ஸ்டாக் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த கார் பார்க்கிங்கில் அதாவது ஷெட்டில் ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது அதிகமாக வாங்கப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல பிடிச்சி தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு வருது. மிகப்பெரிய பணக்கார கம்பெனி ஆப்பிள்ன்ற ஒரு பேரும் அவங்களுக்கு கிடைக்குது. ஆரம்பித்த 1-2 வருஷத்துலேயே அவங்க வந்து மிகப்பெரிய ஆளாக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்போ அந்த சின்ன வயசில் கார் விற்று அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், அதே ஆட்டிடியூடில் தான் இருக்கார். ஒரு 25 வயசு ஒரு சிஓவாக இருந்தாலும் அவர் வந்து அதே ஆட்டிடியூடில் ஒரு 25 வயசு பையன் எப்படி இருப்பாரோ அதேமாதிரி எல்லாம் அவருக்கு ஏற்ற அதேமாரி ஒரு 25 வயசு பையன் என்னெல்லாம் ஆசைப்படுவானோ, காரு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அது மாதிரிலாம் நினைப்பாங்களா, அது எல்லாமே அவருக்கு கிடைக்குது அந்த சின்ன வயசுலேயே. பார்த்தீங்கன்னா இப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க கம்பெனிலேருந்து 4000 பேர் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறாங்க. இது ஒரு சின்ன வயசு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரை பார்த்து சொல்கிறாங்க என்னென்னா, தம்பி நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் ஒரு ஹெட்டாக போட்டுக்கோ, கம்பெனி ஹெட்டாக போட்டுக்கோ அப்படின்னு எல்லோரும் இவருக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இவரும் சரி அப்போ யாரை போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெப்சி கம்பெனி சிஓ ஸ்கலி ஒருத்தர் இருக்கார், அவரை போடலாமா அப்படின்னு யோசிக்கிறார் இவர். அப்போ பெப்சி கம்பெனின்றது கொக்கோ கோலா கம்பெனி, அதுமாதிரி எல்லா கம்பெனியும் அடிச்சு தூக்குது. இப்போ தான் அது எல்லாம் ஒன்றா இருந்துச்சு, அப்போ தனித்தனியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அடித்து தூக்கிட்டு அப்போ போயிட்டுருக்காரு ஸ்கலியை. பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளாக அவர் அப்போ வந்து வளம் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி எங்கள் கம்பெனிக்கு ஓனராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹலி கேட்குறாரு, நான் ஏன்டா உங்கள் கம்பெனிலேருந்து வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, மிகப்பெரிய மாற்றம் தர கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறது உங்களுக்கு பெருமையா, அப்படின்னா ஒரு ஜீனி தண்ணி கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறது பெருமையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டு சரி நான் வேலை செய்கிறேன் உங்கள் கம்பெனிக்காக அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓனராக அவர் வந்து அந்த பெப்சி ஓனரை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வைக்கிறாரு. இப்படி கம்பெனி வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கு. அதாவது சிஓவாக நம்ம ஒருத்தர் பதவி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, நல்லா ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை போட்டிருக்கோம். இப்படி நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன உருவாக்கலாம் அப்படின்ற போது லீசா அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் விரிவாக்கலாம், அதாவது ஆப்பிளில் வந்த ரெவன்யூ மொத்தத்தையும் போடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போடுறாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாப் ஆகுது. எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் எல்லாம் கிளின்னு கிளிக்கிறாங்க, அவர் திட்டுறாங்க. இதுக்கு தான் நிறைய பேர் சொன்னாங்களே இவனெல்லாம் சின்ன பையன், இவனால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அவங்க வந்து இன்னும் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கு தான் அப்பயே சொன்னேன், இவனெல்லாம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இது எல்லாரையும் வேலை விட்டு போகிற அளவுக்கு இவன் இப்படி பண்ணுறானே, கம்பெனி இன்னும் கொஞ்ச நாள் இழுத்து மூட வேண்டியது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் சிஓவாக கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த சிஓவாக இருக்கார் பார்த்தீங்களா இப்போதைக்கு அந்த கம்பெனிக்கு. அவர் வந்து கூப்பிட்டு தம்பி இனிமேட்டு உனக்கு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்கள், அவரோட கம்பெனியில் ஒரு சிஓவை போட்ட தப்புனால பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் சிஓவை போட்ட தப்புனால அவரே அந்த கம்பெனிலேருந்து வெளியேற அளவுக்கு ஒரு நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனிலேருந்து நம்மளே தூக்குனாங்கன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்காம், அதுமாதிரி அவருக்கு நடந்துச்சு. அந்த கம்பெனி விட்டு வெளியேறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசு 30 வயசு. எவ்வளோ அவர் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த 21 வயசுலேருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாரோ அந்த மொத்த ஹார்ட் ஒர்க்கும் சரிஞ்சு அவர் வந்து எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் அவ்வளோ ஏழையாக மாறி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் நிற்கிறாரு. அப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் எங்கேயோ ஓடிடலான்னு பார்த்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் என்னை போட்டு தப்பாக பேசுகிறாங்க,
இந்த பையனுக்கு விவரமே இல்லை, இந்த பையனுக்கு மூளையே இல்லை, அப்படிலாம் என்னை திட்டுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம ஒருத்தர் காதல் வச்சோம்னா அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்போம் பார்த்தீங்களா, நிறைய பேர் ட்ரூ லவ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதேமாரி இவர் கம்பெனியை அது கம்ப்யூட்டரை ரொம்ப ட்ரூ லவ் பண்ணார். ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு லவ்வர் ஒன் சைடு லவ்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த கம்பெனி அவங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டே பிறகும் ஆனால் ஸ்டில் அவர் வந்து அந்த கம்பெனியை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த லவ்வை விட்டு அவரால் போக முடியல. அந்த லவ்வருக்காக திருப்பியும் கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கம்பெனி நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பேசுகிறாரு. ஏன்னா வாழ்க்கை அடுத்த கட்ட போகிறோம், நம்ம அதுலேருந்து வெளில வந்துட்டோம், அதனால் யோசிச்சு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அப்புறமா லேட்டர் பீரியடில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பிக்சர் அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாய் அனிமேஷன் மூவியில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி ஒரு மூவி எடுக்கிற ஸ்டூடியோன்னு மாதிரி சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா டிஸ்னியில் ஒரு பெரிய ஷேர் ஹோல்டராக மாறுறாரு இவர். டிஸ்னியில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் டிஸ்னி கம்பெனி பற்றி. அதில் ஒரு மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் ஆகிறது அவ்வளோ சுலபமாக கிடையாது. அதில் மிகப்பெரிய ஷேர் ஹோல்டராக மாறுறாரு இவர். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைட் பை சைடு வந்து திருப்பி அவர் சின்ன வயசில் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி க்ரியேட் பண்ணாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம கைவிட்டு போனது நம்மக்கிட்டே வரணும். அதாவது நம்மளை வெளியே துரத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்களே நம்மளை சேர்க்கறது தான் மிகப்பெரிய பெருமை. அதில் வந்து ஒரு குறிக்கோளோட நம்ம கம்பெனிக்கு திருப்பி போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். ஏன்னா அதான் அவர் முதல்ல ஆரம்பித்தார். முதல்ல லவ் பண்ணவங்களும் அதான் முதல்ல லவ் பண்ண கம்பெனியும் அதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசுக்குள்ளே ஃபீல் ஆகிட்டு இருக்காரு. இவர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். ஒரு சரிஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே சரிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் காலம் ஒரு வளர அது சரிஞ்சிக்கிட்டே வருது. எவ்வளோ பேர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலும் தன் குழந்தைய வளர்க்குற மாதிரி வராதில்ல, அதேமாதிரி இவர் தன்னோட கம்பெனி ரன் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்க கம்பெனி ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப சரிஞ்சிட்டே போகுது. இவர் இருந்த மாதிரி முன்னே இருந்த மாதிரி அந்த கம்பெனியில் இவர் இருந்தார் பார்த்தீங்களா, அப்போ கம்பெனி ரொம்ப மேலே போயிட்டே இருந்தது. இப்போ அந்த கம்பெனி அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸில் போட ஆரம்பித்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வச்சு அந்த கம்பெனியும் இன்னும் கொஞ்சம் நாள் அதையும் இழுத்து மூட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் பேப்பரில் எழுதுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கழுத்தை பிடிச்சி ஒரு வெள்ளை தள்ளினாங்களோ, அடித்து வெள்ளை தள்ளினாங்களோ அவங்களே மன்னிப்பு கேட்டு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, முன்ன பண்ண தப்பை பண்ணக்கூடாது. அது நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணோன்னா அதில் வந்து ஒரு பாடம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாரி எப்போ அவர் வேறு சிஓ போட்டு அவர் வெளில போனாரோ அந்த பிரச்சனை திரும்பி வரக்கூடாதுன்னு நினச்சி நான் சிஓவாக இருந்தால் என்னை நியமித்தாதான், அதாவது கம்பெனி ஓனராக நியமித்தாதான் நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் கம்பெனி சிஓவை மாற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை வெளியே தள்ளுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்களோ அவங்க மொத்த பேரையும் நம்பிக்கை துரைக்குங்க எல்லாருமே அந்த கம்பெனி விட்டு வெளியே துரத்துறாரு. எல்லாருமே துரத்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 100 ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிக்கிற மாதிரி, சிலது பாதி அது மாதிரி இருந்தாலும் மொத்தத்தையும் கேன்சல் பண்ணுங்க சொல்லிட்டு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட சொல்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் கையில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா 500 சாங்ஸ், அதாவது 500 பாட்டு வந்து ஒரு செல்லுக்குள்ளே அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாராலையும் முடியுமா? இப்போ நீங்கள் 1000-2000 பாட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுமாரி வளர்ந்துருச்சு. ஆனால் அப்போன்றது அது மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன பிளான் படியும் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் செல்லில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குற டிவைஸ் அந்தமாரி உருவாக்குனார் பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஃபோனு, ஒரு பாட்டு கேட்குற டிவைஸு, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமரா, இது 3மே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது உருவாக்குறதுக்கு அந்த மாடல் அதுமாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னங்க இதுமாரி சொல்லிட்டீங்க, இதுமாரிலாம் உருவாக்கவே முடியாது அப்படின்ற ஒன்று உருவாக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 3 பாட்டு டிவைஸாக இருக்கட்டும், ஃபோனு, இப்போ நம்ம செல்ஃபோனில் கேமரா ஃபோட்டோ எடுக்கிறோம், கேமராவில் தனியாக எடுக்காமல் செல்ஃபோனில் இருக்கிற கேமராலையும் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு நம்ம செல்லே கேட்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை இதுமாதிரி 3 வகையாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 3 வகையாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமான காரணம் சொல்லலாம். இது 3 விஷயமும் அந்த காலத்தில் தனியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கேமரான்னு ஒன்று தனியாக இருந்தது, பாட்டு கேட்குறது டேப் ரெக்கார்டுன்னு ஒரு தனியாக இருந்தது, ஃபோனுன்றது ஒரு தனியாக. இது 3ஆக இருக்குது. இது 3மே ஒன்றாக்கணுன்றது தான் அவரோட டார்கெட். இது உருவாக்கும் முடிச்சிடுறாங்க. கஷ்டப்பட்டு எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அது வந்து கட் அண்ட் ரைட்டாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் உருவாக்கி முடிச்சிடுறாங்க. உருவாக்கி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது. அதுதான் 3மே, அதாவது பாட்டு கேட்குறதும் ஒரு ஃபோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேமரா, இதுமாரி 3 அங்கமும் வருது. செம்மையாக பிச்சுக்கிட்டு போகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் கம்ப்யூட்டர், அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஐபேடாக இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு தத்து கொடுத்த பையன் கருவிலே அழிச்சிடலாமா அப்படின்னு யோசித்த பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளாக சாதிச்சு. அவருக்கு உங்களுக்கே
தெரியும் ஒரு மிகப்பெரிய அவர் எவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ந்தாரோ அதே அளவுக்கு ஒரு மிடில் ஃபேமிலி பிறந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு மிகப்பெரிய பணக்காரன்னு பேர் எடுத்து மிகப்பெரிய கம்பெனின்னு பேர் எடுத்து அந்த கம்பெனி வந்து வேறு யார் கையிலையோ போயிட்டு ஒரு நடுத்தெருக்கு வந்துட்டு திருப்பியும் அவர் இன்னொரு கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம். திருப்பியும் அது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு திறக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை பாம்பு அடித்து வெடிக்க வச்சுட்டு திருப்பி பில்டிங்கை கட்டுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதேமாதிரி அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அவர் இவ்வளோ மேலே வந்துருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஓடிடலாமா அப்படிலாம் நினச்சேன், ஆனால் நான் விட்டு போன கம்பெனி யார் என்னை வெளில சொத்தணும் அதே அவங்க வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சாரு. அதேமாதிரி நடந்தது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராவது திட்டுறாங்களா, அவங்களே உங்களை புகழ்கிற மாதிரி வைங்க. இதோட வேறு பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு யார் பற்றி போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள பற்றி நாங்கள் வீடியோ போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.